ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவின் தியாக மரணம், இது ஒரு ஆராதனை ஆயத்த சிந்தை ஆகும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியம் முதல் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து பூமியை ஆளுகிற அந்த நாள் வரைக்கும் சகலமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் வேத வாக்கியம் நிறைவேறினதாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். பாருங்கள், யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் அந்த நாளிலே பூமியில் இருக்கும் பொழுது ஜனங்களிடத்தில் கூறினார். அப்பொழுது ஜனங்கள் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி என்று கூறினார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார் என்று கூறினார்கள். ஆனால் யோவான் 7:42 இவ்விதமாக கூறுகிறார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தேவன் சகல கிரியைகளையும் குமாரன் மூலமாக பூமியிலே நிறைவேற்றினார். இந்த வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நிகழ்விலும் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் மரணமடைவதற்கு போகும் முன்பதாக ராபோஜனத்தின் போது அவர் எல்லா சீஷர்களையும் அழைத்து அங்கு அப்பம் பிட்டு தன்னுடைய உள்ளான சிந்தையை வெளிப்படுத்தின பொழுது ஒரு வார்த்தை விதமாக கூறுகிறது. யோவான் 13:18 உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இந்த நாளிலே ஆராதனை வேளையில ஒரு விசுவாசியினுடைய தவறின் நிமித்தமாக அந்த முழு ஆராதனையும் கெடுக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் நமக்கு வேண்டும். இப்போ என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் தன் குதிகாலை தூக்கினான், அது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோவான் 3 வேத வாக்கியம் நிறைவேறினதாக எழுதுகிறார். முதலாவது பாருங்கள், யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அங்கு ஆண்டவர் மரிக்கிறார். அப்போ அங்கு போர்ச்சேவகன் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்துகிறான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கு ஒரு வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. பாருங்கள், யோவான் 19:36 அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. 4வதாக வேத வாக்கியம் நிறைவேறின சந்தர்ப்பத்தை யோவான் விதமாக கூறுகிறார். யோவான் 19:37 அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று இங்கு யோவான் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தலர் 13:27 வாசிக்கிறோம், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் அந்த வாக்கியங்களை அறியாமலும் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். வேத வாக்கியங்கள் எப்படி கிறிஸ்துவின் மரணத்தில் நிறைவேற்றப்பட்டது பாருங்கள். அறிந்தும் அறியாமலும் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த ஈட்டியினாலே அந்த விலாவில் குத்தின சந்தர்ப்பம் கூட அந்த போர்ச்சேவகன் அவனுக்கு மேல் உள்ள அதிகாரியிடம் உத்தரவு பெறாமல் அவரை குத்தினதாக ஒரு சிலர்
வியாக்கியானம் பண்ணுவார்கள். ஆனால் எல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. தொடர்ந்து அப்போஸ்தலர் 13:28 வாசிக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். வசனம் கூறுகிறது, அப்போஸ்தலர் 13:29, அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து வேத வாக்கியங்களின்படி எழுப்பினார். ஆமேன். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆராதனையிலும் வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. 1 கொரிந்தியர் 11:24-25 வாசிக்கும் பொழுது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இங்கு வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். அப்படியே 1 கொரிந்தியர் 15:25 அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வேத வாக்கியங்களின்படிதான் அந்த காரியங்கள் நடைபெற வேண்டும். நம்முடைய ஆராதனையும் வேத வாக்கியங்கள் சார்ந்து இருக்கிறதா? ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.